ரொம்ப தைரியமான குரூப் இந்த குரூப். கர்நாடகாவிலிருந்து தமிழ் சினிமாவை நம்பி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமா உங்களை கைவிடாது. ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். எப்படின்னா தமிழ்நாட்டை நம்பி வந்த சக்சஸ் தான். நான் நடித்த ஃபர்ஸ்ட் படமே கன்னட படம் ரீமேக். கதா சங்கமான புட்டனா கணக்கால் அவர் டைரக்ட் பண்ண படத்தில் ஒரு பார்ட் முனித்தாயின்னு ஒரு பார்ட். அதில் ரஜினி சார் வில்லனாக நடிச்சிருப்பார். அதில் உமேஷ்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார். அந்த ரோல் தான் நான் நடித்தேன். அந்த படத்தை ஃபஸ்ட்டு ஷோ நான் பார்த்த தியேட்டர் இந்த தியேட்டர் தான். கமலா தியேட்டர் தான். கை கொடுக்கு கை தான் இங்கே பார்த்தேன். ஸோ இந்த டைம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு. நாங்கள் இந்த படம் ஒரு 5 பார்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, வவல்ஸ் 5 பார்ட்னர். அதில் ஒரு பார்ட்டில் நான் ஆக்ட் பண்ணேன். இந்த படத்தை நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் இந்த ப்ரொடியூசர்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இதை எடுத்தே ஆக வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள்வாங்க இல்லையா, அதில் சலங்கை ஒலியில் வரும் பஞ்சபூதங்களும் முகவடிவாகும்ன்ற மாதிரி இந்த வவல்ஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் நீங்கள் 5 படம் நீங்கள் எடுத்தே ஆகும். எடுத்தால் கண்டிப்பாக ரசிப்பாங்க. ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு இப்போ டச் பண்ணது எல்லாமே லவ். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணி, ஆனால் அதில் ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுங்க, எல்லா டேரக்டர் சொல்கிறேன், இதே ஆர்டிஸ்டை தான் போடணும், எங்களை போடலன்னா கூட பரவாயில்ல. ஏன் கேட்டிங்கன்னா இவங்க இதை நம்பி வந்திருக்காங்க. ஏன்னா ஒன்றும் ஞாபகம் வச்சுங்க, உலக ரசிகர்களிலே தமிழ்நாட்டு ரசிகர்கள் மாதிரி வரவே வராது. ஏன்னா கரெக்டாக ரசிப்பாங்க தமிழ்நாட்டு. உங்களுக்கு தெரியுமா இல்லையா, ப்ரூஸ்லியுடைய என்டர் த டிராகன் ஒரு படம் தெரியுங்களா? அந்த படம் ஹையஸ்ட் கலெக்ஷன் சென்னையில் தான். ஒரு வருஷம் ஓடிச்சு. ஏன்னா நம்ம ஊரில் ரசிக்கிறத அவ்வளோ அழகாக ரசிப்பாங்க. ஸோ அதே மாதிரி திலீப்பை பற்றி நான் சொல்லணும். சொன்னார் கதையை எடுக்கலான்னா, நான் கண்டிப்பாக நினச்சேன் இவ்வளோ லெவலுக்கெல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பயங்கரமான என் லாங்குவேஜ் சொன்னால் இந்த குரூப்பை ஒரு கில்ஃபாசியான குரூப்பு. இவருக்கு பண்ணுறதை ரொம்ப நேக்காக பேசுகிறானுங்க என்கிட்ட. சார் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் சார், நான் இது பண்ணுறேன் சார். என்னடா இவ்வளோ பாவம் ரொம்ப இதாக கெஞ்சுறானு. ஒரு வேளை ரொம்ப வசதி இல்லாத குரூப்புன்னு பார்த்தா பயங்கரமாக கில்ஃபாசி இருக்கிற குரூப்புகள்லாம் இவ்வளோ பெருசாக இவ்வளோ இது ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக நான் நினைக்கவே ஏதோ கிட்ட வரும்போது பிடிச்சிட்டேன். ஆஹா ரொம்ப நேக்காக போட்டாருங்கன்னு. பட் இதில் ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னு தெரியுங்களா, அந்த 5 டைரக்டர்ஸ் கிட்ட இருந்த அந்த ஒற்றுமை ஃபேண்டாஸ்டிக். அதாவது எல்லாருமே இருந்தாங்க. எல்லா ஷூட்டிங்ல எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்ற மாதிரி. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொடியூசரும் சரி, இந்த டைரக்டரும் சரி, 5 படம் எடுக்கணும், இதே ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுக்கணும். அதே மாதிரி என்னுடைய இனிய நண்பர் யூபி சேது என்ன சொல்கிறதுன்னா, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலி இன்டெலெக்சுவல் பர்சன். அவருடைய ஒரு விஜய் டிவி இன்டர்வியூலெல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு, கண்டிப்பாக அந்த படமும் பெரிய ஹிட் ஆகும். இந்த படத்தில் இப்போ நான் நடித்ததை விட இந்த படத்தில் யூகி சேது அவர்கள் நடித்தது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா அவர் நாங்களாம் ரொம்ப இன்டெலெக்சுவலாக ரசிப்போம். அதே மாதிரி ரொம்ப ஒரு ஹை நாலேஜ் உள்ள பர்சன். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருப்பார். ஸோ இந்த பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களாம் நீங்கள் இந்த படத்தை நல்லா என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த குழந்தைங்களாம் வளர்ந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து ஜென்ரேஷன்லாம் வரும். அதாவது உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த எங்கள் ஆர்டிஸ்ட் எங்கள் டெக்னீஷியன்ஸுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 80ஸ்ல சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியாக போய் உள்ளெல்லாம் போய் சான்ஸ் வாங்க முடியாது. ஆனால் நடிக்க சான்ஸ் கிடைச்சதுன்னா நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதில் ஒருத்தன் ரொம்ப குள்ளமாக இருப்பான். அவனோட லவ்வர் டாவடிக்கிறது ரொம்ப ஹைட்டாக இருக்கும். நான் தாண்டும் போதெல்லாம் ரொம்ப சண்டை போட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ரொம்ப இறைச்சலாக போய், டேய் நான் சொல்லுவேன் வெளில போயிட்டுக்கிறோம், மேட்டர் என்னன்னு ஷார்ட்டாக சொல்கிறான்னு. அவன் காதில் குசு குசுன்னுவான், டேய் இவன் மேட்டரே ஷார்ட்றான்னு. அது மாதிரி ஷார்ட்டாக பேசணுங்கிற ஒரு நிலைமையில் கொண்டு வச்சிருக்கீங்க. இப்போ நான் இந்த தூங்காமனம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் சொன்னேன். கமல் பிரகாஷ் எல்லாம் இருந்தார். எனக்கு மொத்தம் தான் 12 நிமிஷம் பேச விட்டாங்க. சின்ன 2 நிமிஷம் தான். ஏன்னா நான் பேசும்போது எப்பவுமே வாட்ச் பார்க்க மாட்டேன், எல்லோரும் கேலண்டர் பார்ப்பாங்க. அதில் சொன்னேன், how should a teaser look? The teaser should look like the mini skirt of a beautiful girl. பெண்கள் மன்னிச்சிருங்க, just a joke. It must be short enough to arouse curiosity and long enough to cover the essentials.
அதுபோல் இந்த ட்ரெய்லர் ஐ திங்க் இட் had covered the essentials and aroused also the curiosity அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே இது வழக்கம் போல் பேசுகிற இது கிடையாதுங்கிறதுனால சினி ஜெயந்த் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிமெம்பரிங் மீ. எக்ஸ்ட்ராடனரி ஏர்லியஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ரொம்ப பாப்புலர் ஆகி ஆக்டர் ஆனதில் வந்து முதல்ல வந்தது சினி ஜெயந்த் தான். அப்போல்லாம் மிமிக்ரி நான் யாருன்னு என்னன்னே தெரியாது. அவர் தான் அதை ஆரம்பிச்சு விட்டது. இது இன்னைக்கு ஜெயராம் எல்லாரும் தாண்டி மணிகண்டன் வரைக்கும் அவர் தான் பிதாமகன் அதுக்கு. அந்த வி கோ எ லாங் வே. நாங்கள் 2 பேரும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு. இப்போ வந்து திலீப் கேம் டு மீ வித் சப்ஜெக்ட் ஈராஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் நீங்கள் ஈராஸாக நடிக்கணும் அப்படின்னா பரவாயில்ல. இப்போ தினப்படம் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் இருந்தால் சின்ன ராசி பெரிய ராசி, இது ஈராஸ், இது பெரிய இல்லை, ஒய் நாட் அக்செப்ட் இட் அப்படின்னு. ஈராஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு காட் ஆஃப் லவ். காட் ஆஃப் லவ்னா எராட்டிக் அப்படிங்கிற வார்த்தை அந்த ஈராஸ்லேருந்து தான் வருது. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இப்போ மாதிரி சொன்னாங்க, ஒரு மேன் எனக்கு என்ன ரோல் கொடுக்குறதுனே தமிழ் சினிமாவில் தெரியல. நான் இந்த 23 வருஷமாக 200 படத்துக்கு மேலே ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க என்னை எங்கேயா ப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதனால் இந்த படத்தில் கரெக்டாக ரக்கையை வச்சு நீ வெளிலேருந்து வா ராஜா அப்படின்னு, நீ லோக்கல் லாய்க்கில் அப்படின்னு, வைநாடு அப்படின்னு பீட்டர் பக்கத்தில் சேர்ந்த உடனே நான் மெட்ராஸ் பாஷையில் பேசி, ஏன்னா லவ் அடிக்கிறதுலாம் போய் ஒருத்தன் தற்கொலை பண்ணிப்பானாடா, அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இடம் கொடுத்தது வந்து பீட்டர் பக்கத்தில் வந்ததுனால தான். நான் படி ஏறிட்டு இருக்கேன், ஏறும்போது நான் இம்ப்ரூவைஸ் பண்ண சாங் தான் அந்த முன்ன பின்ன பார்த்தா. முன்ன பின்ன பார்த்தா மெரசலு, பின்னி பின்னி பாயகினோம் ஒரசலு, அதுக்குள்ளேயே ஆண்டி விரிசலு, என்னை விட்டு போனியா சோனியா, என்னை விட்டு போனியா சோனியா, அப்படி அழுது வந்து போய் அழுதுன்னு அப்படியே மாறிடுவான் காமெடிக்கு. ஐ ஹேட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஒரு 12-13 கானா சிங்கர்ஸ் என்னுடைய நயன் இது பண்ண நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். சிந்தை புண்ணியர்லேருந்து கானா உலகநாதன் வரைக்கும். ஸோ தட் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் திலீப் ஃபார் கிவிங் மீ டு இம்ப்ரூவைஸ் மை லைன்ஸ், இம்ப்ரூவைஸ் மை டயலாக்ஸ். காதலை பற்றி என்னெல்லாம் பேச வேண்டுமோ அதெல்லாம் பேசியிருக்கேன் நான் அதில். காதல் அப்படிங்கிறது இன்னைக்கு இன் டைம்ஸ் ஆஃப் வார் டுடே ஐ டோல்டு திலீப், மை பிரதர் இஸ் இன் துபாய் ஃபேமிலியோட, அவனுடைய ஹோட்டல் பக்கத்தில் முதல் குண்டு கீழே அந்த காரில் அந்த டெப்ரி விழுந்து அது பர்ஸ்ட் ஆகி ஏர் டு மூவ் டு தி அண்டர் கிரவுண்டு. இன்னைக்கு காலையில் அந்த நியூஸ் கேட்டுட்டு ஐ ஹேட் டு கம் டு திஸ் திங். ஸோ அந்த பக்கம் ஒரு பக்கம் வார் அண்ட் லவ், வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் லவ்.